ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமகா. எல்லாம் உள்ள சாக்த லோகத்தினுடைய மகானான சாக்த உபாசனை கொண்ட பல கோடி பல லட்சம் கோடி சித்தர்களிலே பிரதானமான அரிய வித பொறுப்பையோ பங்கையோ வகித்து கொண்டிருப்பவர் நமது வாத்தியார். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரே கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புது வருஷம் சார், இந்த புது வருஷம் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி இந்த புது வருஷம் எப்படி இருக்குங்கிறது தூக்கி அப்படி வைங்க, சைடில் வைங்க. இப்போ நேற்று வரையும் நடந்தது பழைய வருஷமா? நேற்று வரையும் இந்த பழைய வருஷமா? அப்போ இந்த 360 நாள் போயிட்டுனா இது பழசாக போயிடுமா? யோஜனை பண்ணி பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவான்னு சொல்லிக்கல. நாம் புத்தாண்டு என்று சொல்லுகின்றோம். கேட்பதற்கு என்னமோ சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் என்ன நடந்தது? நன்றாக சிந்தனை பண்ணி பார்ப்போம். மாதம் தினமும் தேதியை தினத்தேதி கேலண்டரை கிழித்தோம். ஒவ்வொரு நாளும் நமது வயதை கடந்தோம். இப்படி 360 நாட்கள் தான் சித்தர்கள் சொல்வது. ஆங்கில முறை இருக்கட்டும், 365 உங்கள் கணக்கு படிக்கையோ கண்டிப்பாக அது வராது. எதிர்காலத்திலே 360 நாள் தான் கணக்கிடப்பட வேண்டும். அந்த நிலைமை வரும். நாம் எதற்கும் ஒத்துப்போவோம். ஊருடன் ஒத்துப்போன்னு சொல்லுவாங்க. போயிடுவோம். இப்போ பார்ப்போமே, போன வருஷம் இன்னும் அவ்வளோ சாக்கியமாக இல்லையே. என்ன சாக்கியம் இல்லை சொல்லுங்க. இப்போ போன வருஷம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது பழைய குழந்தையா? யோஜனை பண்ணி பாருங்களேன். போன வருஷம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லை ஒரு நம்ம வீட்டில் வளர்க்கின்ற ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கு. அது பழைய கன்றுக்குட்டியா? இல்லை இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது புதிய குழந்தையா? எல்லாம் யோஜனை பண்ணி பாருங்க. கடந்த வருடம், நடப்பு வருடம் சொல்லலாம், பழைய வருடம் என்று சொல்வது கிடையாது. எதுவும் தொற்றிக்கொண்டு வருவது. நேற்று வரை நடந்தது இன்று தொடர்கிறது. இதனால் என்ன மாற்றம்? நமது சாதாரணமான லௌகீக குடும்பத்திலே வாழ்க்கையிலே இருக்கும்போது சிறிது நேரம் இதை பற்றி சிந்திப்பதற்கு, விவாதிப்பதற்கு கொஞ்சம் மனமாற்றம் வரும், அவ்வளோதான். இதை பற்றி ஒரு சந்தோஷமாக இல்லை வருத்தமாக எங்கேயாவது ஆத்ம விசாரம் எத்தனை பேர் பண்ணியிருக்கோம்? போன வருஷம் என்ன கிழமையில் பிறந்ததுங்கிறது மறந்துட்டோம். இன்றைக்கி என்ன கிழமையில் பிறந்ததான்னு இப்போயோ ஞாபகம் வச்சுப்போமா? புதன்கிழமையில் பிறந்தது. ஆனால் ஒன்று மட்டும் எனது கருத்து, சூரிய உதயம் காலை 6:20 கிட்டத்தட்ட வந்திருக்கும். 6:20-25 இருக்கிற இடத்த உத்தேசம் பண்ணி 6:30 கூட இருக்கும். எனக்கு புதன்கிழமை சூரிய உதயம் முதல் தான். ஐயா, பொழுது விடிஞ்சு பார்த்து போகணும்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்க. நாளைக்கு போயிட்டு வாடா, பொழுது விடிட்டும் பார்த்து போகணும். இன்னைக்கு பொழுது விடிஞ்சிட்டு என்ன, இன்னைக்கு எப்படி நாள்? இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், புதன்கிழமை. இந்த புதன் யாருக்கு உள்ளது? புதன் எப்படிப்பட்டவன்? ஜாதக கட்டத்தை தொட்டு பார்ப்போம், பஞ்சபட்சியை தொட்டு பார்ப்போம், இன்று எப்படிப்பட்ட நாள்னு தொட்டு பார்ப்போம். கொஞ்சம் இந்த திதியை பார்ப்போம். இன்று சந்திர தரிசனமான துவிதியை திதி, வளர்பிறை, குரோதி வருஷம், தட்சிணாயனம். இதுதான் தெரியுமே, உங்கள் ராமாயணம் எனக்கு தெரியுமேதா, கதை விடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இருக்கட்டும், இதுவும் ஒரு கதை மாதிரி வச்சுப்போம். இப்படி 360 நாளோ 365 நாளோ உண்மையாக தார்மீகமாக
வாழ்ந்த நாள் எத்தனை என்று கணக்கு போட்டால், வாத்தியார் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னதை நான் சொல்கிறேன். ஒரு 70-75 வயது ஒருத்தர் பெரியவர் இருந்திருக்கார். வாத்தியார்கிட்ட ஏதோ ஒரு காரணமாக வந்து பேசும்பொழுது அவர் சில காரியங்கள்லாம் பேசி அவரை வழி அனுப்பிவிட்டார். என்ன, அந்த முதியவர் செல்லுகின்றார் என்று சொன்னார். அந்த முதியவர் செல்லுகின்றார். நம்மளாம் நம்ம பெரியவர்களும் இவர் என்ன முதியவர்ங்கிறது. வயதாகி போச்சு, முதியவர், அவ்வளோதான். இதில் என்ன தப்பு இருக்கு? இல்லை. நம்ம பெரியவர் சொன்னோமே, என்ன தப்பு இருக்கு? இல்லை. நம்மை விட வயதில் பெரியவர், அவ்வளோதான். இந்த பெரியவர் என்கின்ற நிலை என்ன? ஆன்மீகத்தில் ஒரு சில புள்ளிகளை கொண்டதாக மாறிவிடுகிறது. நீ யாருக்காக, நீ பிறந்ததற்காக எண்ணத்தை, பிறந்த உலகத்திலே பிறக்கும்பொழுது மேல் உலகிலே எண்ணத்தை சொல்லிவிட்டு வந்தாயோ, அதை இந்த வருடம் பூரா செய்து முடித்தாயா என்பதுதான் கேள்வி. அதான் சித்திரகுப்தன் கணக்கு. அவர் என்ன சொல்லியிருப்பாரோ, இவர் என்ன செஞ்சிருப்பாரோ. ஒவ்வொருவரும் அநேகமாக ஒரு நாளை முறையாக வாழ்ந்தோம், 30 நாளும் வாழ்ந்தோம், 24 மணி நேரமும் செலவு செய்தோம் என்று கேட்டால், சாதாரணமாக கணக்கு வைத்து பார்த்தால், நல்ல ஆன்மீகவாதியாக இருந்து பார்த்தால், அநேகமாக ஒரு 10-15 நிமிஷம் வாழ்க்கையை நல்ல விதமாக செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எங்கேன்னு கேட்டீங்கன்னா, கோவிலுக்குள்ளே இருக்கும்போது, அது எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்லை, இறைவனிடம் இருக்கும் பொழுது, ஒரு சித்தனுடன் இருக்கும் பொழுது அளவற்ற பலன்களை தருகின்றது ஒரு சித்தனுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது, ஒரு மகானுடன் இருக்கும்போது, இந்த சித்தர்கள் எல்லாம் நன்றாக பாருங்களேன், இவர்களுக்கெல்லாம் வாரிசும் இருக்கின்றது அவருடைய குடும்பத்திலே. உதாரணமாக நம்ம யாரையும் சொல்லக்கூடாது, நான் கேள்விப்பட்டவரை சிங்கம்புணரி வாத்தியார் ஐயாருடைய வாரிசுகள் இன்றும் இருக்கின்றன. ஆனால் அவர் எந்த விதமான வாரிசு பத்திரம், உயில் இதெல்லாம் எழுதவே இல்லை. இயற்கையான சுயம்புவாக பிறப்பெடுத்தார். இந்த செயற்கை பிறப்பு கிடையாது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சிரோதயம், இயற்கைக்கு நேர்மாறான பிறப்பை முதல்கள் சித்தர்கள் எடுப்பதே இல்லை, மகான்கள் எடுப்பதும் இல்லை. அந்த மாதிரி நிலை கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் அந்த நிலைக்கு வருவதற்கும் தகுதியற்றவர்களாகத்தான் இருப்போம். அதான் அவர்களுடைய வம்சங்கள் இன்னும் இருக்கின்றன என்றால், முதலில் இயற்கைக்கு மாறான எதிரான செயல்களை செய்வதில்லை. கரு தடுப்பு, கரு கலைப்பு இரண்டையும் செய்ய மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பல இடங்களிலே வீணாக பொழுதை கழித்திருக்க மாட்டார்கள். உத்தமமான ஒரு தாய் எந்த இறைவனிடம், எந்த மகானிடம், எந்த சித்தனிடம் என்ன வேண்டினாலோ அப்படிப்பட்டு வேண்டி தனது வறுமையிலும் ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்காக ஒரு முதலையிடம் இருந்து தன் பிள்ளையை காமந்து செய்வதற்கு, சிவசிவா நாராயணா என் பிள்ளையை காமந்து பண்ணுன்னு ஒரு அசரீரி கேட்டது. நீ பிள்ளையை இந்த உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அதை நான் உயிரோட விடுவேன். உனக்கு உங்க வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு போகணும்னு சொன்னாக்க அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. என்ன சொல்ற? ஒரு குழந்தை கத்துது, நன்றாக இங்க யோஜனை பண்ணி பாருங்க. குழந்தை கத்துது, அம்மா துடிக்கிறா, பெத்த மனசு. குழந்தைக்கு எப்படியான ஒன்றும் ஆகக்கூடாதே, வந்து விட வேண்டுமே. நடந்த கதை வாத்தியார் சொல்லிட்டார். பார்த்தா தாய் அப்படியே மனசை கல்லா மாத்திட்டா. என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்ல விதமா இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் அந்த பிள்ளை, வெளியில விடுங்க. முதலை வாயை எடுத்து விட்டது. வெளியில் வந்தான் குழந்தை. அவன்தான் ஆதிசங்கரர் பகவத்பாதாய். உலகத்துக்கு என்ன செய்தார்? என்ன தான் செய்யலை, அத்தனை செய்ய விட்டார். புரியுதுங்களா? முதல்ல ஒரு ஏழை அந்தனர் வீட்டில் போய் பிச்சை இல்லை, ஒரு
அதாவது ஒரு வறியவனோ யாரோ ஒரு மாணவன், வேதம் பயிலுகின்றவன், பிரம்மச்சாரி, அவன் எந்த விதமான சொத்துக்களையும் சாப்பிடுகின்ற பொருள்களையும் சேர்த்து வைத்து கொள்ள மாட்டான். தினமும் போய் ஒஞ்ச விருத்தி எடுத்து பவதி பிக்ஷாந்தேகி என்று ஒரு இல்லம் நோக்கி புறப்படுவான். அந்த இல்லத்தில் கொடுக்கின்றதை வாங்கி கொண்டு அப்படியே திரும்பி விடலாம். இல்லை என்றால் தனக்கு தேவையானது 2 பிடி 3 பிடி பிக்ஷையான அந்த அக்ஷதையான அரிசி கிடைக்கும் வரை செல்ல வேண்டிய நிர்பந்தம். ஆதிசங்கரர் சென்றார் முதல் வீட்டிற்கு. பவதி பிக்ஷாந்தேகி என்று சொன்னார். 3 முறை சொல்லி ஒரு வயதான பெண்மணி இருக்கு, ஆதாரம் இருக்கு. இதுக்கு விட நிறைய ஆதாரம் சொல்லுகின்ற பெரியவர்களாக இருக்காரு. குரல் கேட்கறது, வயதான பெண்மணி ஓடி வந்து பார்க்குறா. அப்பா, நாங்களும் கடுமையான வறுமையில் இருக்கோம். எங்கள் ஆத்துக்காரர் வெளியில் எங்கேயோ போயிருக்கார். இனிமே ஏதானு அவருக்கு கிடச்சி வந்தால் தான் நம்ம வீட்டிலேயே அடுப்பு பற்ற வைக்கணும். இங்கே ஒன்றும் சரக்கு இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு கதறா. என்ன எதையானு தேடி பாருங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதையானு தேடி பாருங்க. உள்ளே போய் அந்த வயதான பெண்மணி பதட்டத்துடன் இறைவனை வேண்டிக் கொண்டே, ஒரு சின்ன குழந்தை வந்து கேட்கறது, அதுக்கு எதையானு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது? போய் தேடி பார்க்குறா. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி துவாதசி பாருங்க. போய் தேடும்போது காஞ்சி வத்தி போன ஒரே ஒரு நெல்லிக்கனி, அது காய் கிடையாது, அது காஞ்சி போயிட்டு. ஏன்னா அந்த துவாதசி அவர் எங்கேயோ போய் புரோகிதம் பண்ணி ஏதோ தேவையான சாப்பாட்டுக்கு பார்க்கறதுக்காக போயிருக்காரு வெளியில். ஒன்றும் கிடைக்கல. அவர் லேட். இந்த குழந்தையோ நின்று கேட்குது, பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்டுடுது. போனால் ஏன் இல்லைன்னு சொல்லணுன்னு அதையும் கொண்டு வந்து அந்த பிக்ஷை பாத்திரத்தில் இட்டாள். அவ்வளோதான். அப்படியே இந்த குழந்தையான ஆதிசங்கர் பகவத்பாதாள் தன் நிலையிலிருந்து தன்னை மூடி அயர்ந்து மேல் உலகத்திற்கு, மேல் லோகத்திற்கு இறைவனுடன் பேசினார். இப்படிப்பட்ட மனம் நல்ல தாராள உள்ளம் கொண்ட ஒருவரை இப்படி சோதித்து விட்டாயே ஆதி மூலமே என்றும் கேட்கும் பொழுது அசரீரி சொல்லுகின்றது, அப்பா, நீ கேட்டது சரிதான். ஏன் அவளுக்கு இந்த வறிய நிலையை நாங்கள் கொடுத்தோம் என்று நீ நினைக்கின்றாயா? அப்படி என்று அப்படியே இந்த பெண்மணியினுடைய பழைய கடந்த காலத்தினுடைய ஜென்மத்தை எல்லாம் காட்டும் பொழுது ஒரு நினைவாற்றல், ஒரு படம் அப்படியே ஓடுகின்றது. நம்ம சொல்லுமே, சினிமா படம் போல வாழ்க்கை படம் காட்டிக்கொண்டிருக்கிறது. பெரிய இல்லத்திலே வசதியான குடும்பத்திலே பிறந்து இதே பெண்மணி இவருடைய வீட்டுக்காரெல்லாம் வீடு வாசல்லாம் மொழிகி கோலமெல்லாம் போட்டு நல்லா மங்களமாக விளக்கேற்றி வச்சது தான் தெரியுது. அதையும் பார்த்து இவர் மீண்டும் ஆழ்ந்து சிந்திக்கின்றார், ஆழ்ந்து நோக்குகின்றார். பார்க்கும்போது ஞான பார்வையில் பார்க்கும்பொழுது அந்த கோலத்தை சுற்றிலும் எறும்புகள் செத்து கடந்தன. பல லட்சம். இவ்வளோ பெரிய வீடு இருக்கும் அந்த காலத்தில். ஒரு சர்வசாதாரணமாக 100 அடி 150 அடி வீடெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் வீடெல்லாம் இப்பொழுது பாழா போய் வீடு ஒரு ஓட்டையும் உடசலான ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது அந்த எறும்புகள் செத்துக்கடதை பார்த்து, இதற்கு நீ என்ன பதில் சொல்கிறாய் அப்படின்ட்டு மேலிருந்து ஒரு அசரீரி கேட்டதாம். அவள் போட்ட மாவிலே மொக்கு மாவு, கோலம், நம்ம சொல்லுமே கல் மாவுன்னு வராங்கல்ல, அதை ஜம்முன்னு அரிசி மாவோடு கலந்து சிக்கனமாக போட்டாங்க. அந்த எறும்புகள் செத்து அதனுடைய சாபம் வறிய நிலை, ஏழ்மை கிடையாது, வறிய வறுமை, கொடுமையான வறுமையை சந்திக்கும் ஒரு நிலைமையை அவளே பெற்றுக்கொண்டால். எந்த இறைவனும் கொடுக்கவில்லை, யாரும் சாபம் கொடுக்கவில்லை. நாம் என்ன செய்தோமோ அதன் பலன் சொல்ல முடியும்.
அதனால் அவள் இந்த ஏழ்மையாக இருக்கிறாள். ஆனால் இந்த சின்ன பையன் ஆதிசங்கரர் நடந்தது போச்சு. நான் பிச்சை எடுத்து விட்டால் அவர்கள் வீட்டுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யாமல் நான் செல்லக்கூடாது. எனது குரு சொல்லி கொடுத்திருக்காள். என் தாய் செய்திருக்காள். என் தாய் அப்படி தாயை நினைத்து தன்னை மறந்து ஒரு பாட்டு பாடினார். தன்னை மறந்த நிலையிலே பாட்டு பாடினார். அதான் சித்தனுக்கு ஏது நினைவு? தன்னை மறந்து பாடினான். அடுத்த க்ஷணமே அந்த வீட்டில் குதூகலமான லட்சுமி கடாட்சம் ஜொலித்தது. சொல்றமே, பொன் பொருள் போக்கியம் ஆடை ஆபரணம் தானியம் தனம் என்று சொல்ற அத்தனையும் பெருகி இருந்ததை பார்த்தார். வந்த வேலை முடிஞ்சிட்டு இவர் போயிட்டார். அதுக்கு மேல அந்த ஒரே ஒரு நெல்லிக்காய் தான். அவர் என்ன செய்தார்கள் அது கதை. அப்புறம் ஒரு இடத்தில் என்ன கிடைத்ததோ அத்துடன் சென்று விட்டார். என்ன ஸ்லோகம் பண்ணார், என்னையா பாட்டு பாடினார். தாரையாக கண்ணில் நீரில் வழிந்து பாடும் பொழுது பொன்மயமாக அந்த வீடே மாறிவிட்டது. வீட்டிலே செல்வம். இந்த ஏழை பிராமணர் வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறாரு. தன்னுடைய இடத்தையும் தாண்டி போறார். இந்த மாமி கூப்பிடுறாங்க, இந்த அம்மா. சுவாமி எங்க போறீர்? அந்த அம்மா பேரை சொல்லி அதான் திரும்பி பார்க்குறார். யாரோ கூப்பிடுறா. நான் தான். அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. என்னடி, என்ன ஆச்சு? இதெல்லாம் இது என்ன, ஏது இப்படி? எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி என்று சொல்லிவிட்டு நடந்ததை அப்படியே சொல்லி அழுதாள் அந்த வயதான மூதாட்டி. உடனே என்ன செய்தார் அந்த வயதான அந்தணன்? நமக்கு ஒத்து வராது, பெரும் கொடும் பாவம், இது மனிதனையே கொல்லும். எங்க அந்த பையன்? யார் அது? என்ன செஞ்சுட்டு போனான்? புடி. அப்படியே ஓடுறாங்க, பதறிண்டு ஓடுறாங்க. ஓடினோன்னே காத தூரம் சென்று விட்டார். அந்த சிறுவன் இருக்கின்ற இடத்துக்கு ஓடி போய், அப்பா இதெல்லாம் என்ன, எங்களுக்கு தகுதி இல்லாதெல்லாம் கொடுத்துட்டே, எங்களை இப்படி இருந்து விட்டு, எங்களை இப்படியெல்லாம் ஒரு மாயையில் மாட்டி விட்டாத. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ இப்படியே இருந்துட்டு இந்த ஜென்மத்தை முடிச்சுட்டு போகணும். எங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரியான கஷ்டம் இதே போல் யாருக்கும் வேண்டாம். நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கட்டும். நீங்கள் என்ன வேலை செஞ்சேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பிக்ஷை எடுத்தால் அவங்களுக்கு அருள் சொல்ல வேண்டும், அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்த்துவோம். அது மாதிரி நான் செய்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. மீண்டும் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு இதற்கு ஒரு வழி நீதான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த வயதான பெரியவரும் அந்த அந்தணருடைய மனைவியும் வழி சொல் என்று சொன்னார். சரி, எனது வேலை முடிந்து விட்டது, உனக்கு பிடிக்கவில்லை, இதில் வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீ இதை பல ஆலயங்களுக்கு தெய்வ சிலையாகவும் தேவையானவற்றையும் நீ சொர்ணமயமாக செய்து கொடு அப்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவ்வளவுதான். அந்த வைராக்கிய சிந்தனையுடன் இருவரும் சென்று கேரள தேசத்திலே உள்ள அத்தனை ஆலயங்களிலும் பொன் பொருள் பூஷணம் அத்தனையும் டன் கணக்கிலே கொண்டு அள்ளி அத்தனையும் அங்கங்கே ஆலயங்களுக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து தனது இறுதி காலத்தை முடித்து கொண்டாள். அவங்க கைலாயம். அது நிறைய பெரிய நீண்ட கதை. இப்போ நான் புது வருஷத்தை விட்டு எங்கேயோ நீண்டு போயிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த ஆள் அறுப்பான், கதைக்கு வரமாட்டான். என்ன தவறு நடந்தது? முதல் வாசலில் முக்கு மாவு போட்டதனுடைய விளைவு அந்த குடும்பம் வறுமையிலும் கொடுமையான வறுமையில் தவித்தார்கள். இப்போ நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான், இனிமேல் மாவு எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது. கண்டிப்பாக இனிமேல் இதை செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லி 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 இடியாப்ப சித்தனும் போட்டான், அதுக்கு கீழே ஒன்று போட்டான். எங்கே போயிட்டான்? அவளுக்கு இறப்பு கிடையாது, வேடிக்கை பார்க்கிறாள். மேலிருந்து சொல்லி கொடுத்தமே செய்து கொண்டு வருகின்றவர்களை வாழ்த்துகின்றார்கள், செய்யாதவர்களை
சாபமே கொடுக்கல, வேடிக்கை பார்க்கின்றார்கள். விதியுடன் விளையாட, அதே வேடிக்கை பார் அப்படின்னு சொன்னாங்களாம். தம்புல் சித்தர் தம்புலிலே, தம்புல் என்கின்ற குகையிலே நமது வாத்தியாருடைய, பெரிய வாத்தியாருடைய இன்னும் அவர் திருவுருவமானது இருக்கின்றது. வேறு விதத்திலே தபயோக நிலையிலே பல லட்சம் கோடி வருடங்களாக, பல சதுர்கோடி யுகங்களாக இருக்கின்றது. ஆகையினால் மகான்கள் என்ன சொல்வார்கள்? அவர்களுக்கு இரவும் ஒன்றுதான், பகலும் ஒன்றுதான். ஏன்? சிந்தனையை சிவமயத்திலே சதா சர்வ காலமும் இருப்பதனால அவங்களுக்கு ஒரு வயசு ஏறித்து, ஒரு வயசு குறைஞ்சிது. அது வயசான சித்தர் சார், அவர் வயசான சித்தர். நீ சொல்ல முடியுமா வயசு? சித்தனுக்கு வயசு. மகான்கள்லாம் சொன்னதை பார்த்தீங்கன்னா நல்லது சொல்லி சொல்லி விதவிதமாக சொல்லி காட்டியிருக்காங்க. வாத்தியார் சொல்லாத நல்லது எதான் இருக்கா? அதில் ஒன்னே ஒன்று வைராக்கியமா தினமும் எதையோ ஒன்றில் மாஸ்டராக, ஒன்றில் நீ கெட்டிக்காரனாகன்னு சொல்லிக்காத, ஒன்னே உள்ள அது வைராக்கியமாக இருந்துக்கோமா பார்த்தால் அவர்களுக்கு தான் அது புரியும். எனக்கு ரொம்ப நான் காலம் கடந்து வந்துட்டேனோ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். காதில் உழுது. கிடையாது. ஆன்மீகத்திற்கு வயது என்பது ஒரு குறி அல்ல, ஒரு லெவல் அல்ல, அது ஒரு பொருட்டல்ல. எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த மகானை நாம் போன ஜென்மத்தில் சந்தித்து முடித்தோமோ அதே வயதில், அதே இடத்தில், அதே மகானை அந்த இடத்தில் அங்கே சந்திப்பார். இது வாத்தியார் சொன்னது. பேசுவார், உரையாடுவார், ஏதோ ஒரு விதத்தில், எந்த ரூபத்திலே, பஞ்சகஜம் வச்சிருந்தாரா, குடிமி வச்சிருந்தாரா, காவி வேட்டி கட்டிருந்தாரா என்பது தெரியாது. எல்லா மகான்களும் இறைவனை பற்றித்தான் போதித்து கொண்டிருக்கின்றார்கள், வேற எதையும் பற்றி சொல்லவில்லை. மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மை பிறப்பித்தவனை வேண்டுவதே நல்லது என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். ஏனென்றால் ஞாபகம் கீழே 5 வயது முடிந்தவுடன் நமக்கு குழந்தையிலிருந்து தனது தெய்வ சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு தேய்பீரை போல் நமது நிலைமை ஆகிவிட்டது. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு ஈஸியாக தப்ப முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் தேடித்தான் ஆகணும். 365 நாளில் சில நாள் 30 நாள் வருது, சில நாள் 28 நாள் வருது. பிப்ரவரி மாதம், தமிழ் மாதத்தில் கூட்டி பாருங்க. இது 360 வரும் வரை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். 1 டிகிரி தான் ஒரு சூரியன் ஒரு நாளைக்கு நகரும். 30 டிகிரி ஒரு ராசி, 12 3 36 டிகிரி ஒரு மண்டலம், ராசி மண்டலம். சரி, ரைட், வருவோம். நல்லதை பற்றி பேசுவோம். இந்த வருடத்தினுடைய பஞ்சபக்ஷி கோழி, நல்ல வேலை தப்பிச்சோம். துயில் சாவு கிடையாது. அரசு, அதனுடைய தொழில் அரசு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல பாயிண்ட். புதன் என்பது மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி தனது சொந்த வீடாக கொண்டவர். குழந்தை, பெண் குழந்தை, ஆண் குழந்தை, சிரித்த முகத்துடன் இருக்கும் ஜெமினி, சிரித்த கன்னி குழந்தை. ஆக இந்த காலற்ற, தலையற்ற, உடலற்ற நாள் எல்லோருக்கும் தெரியும். மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள். இந்த அருமையான நாள் மேல் நோக்கும் நாள். நல்ல வேலை கீழ் நோக்கு நாளில் போகல. ஆக இப்படி கொஞ்சம் தொட்டு பார்ப்போம். இன்றைக்கி நாளைக்கு முடிஞ்சதுனால நம்ம பேச முடியும். நமக்கு ஒன்றும் பெரிய நாங்கள் எழுதி வச்சுக்கலாம் வாசிக்க முடியல சார். சில பேர் கேட்கும்போது இவ்வளோ கெத்து காட்டுறானே, இவனுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறாங்க. கெத்தெல்லாம் காட்டலை. யோஜனை பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த மண்டையில் ஏறவும் மாட்டேங்குது, ஏற்றியை வச்சுக்கல. எதை நினைச்சு சொல்கிறது? ஆனால் நல்லது செய்யும் பொழுது நல்லது கிடைக்கும். நீ நன்றாக இரு என்று சொல்வாராம் காஞ்சி கனிந்த கனி. நன்றாக இருன்னு 2 கையும் தூக்கி சொல்வாராம். நாம் நல்லது செய்யும் பொழுது அது நல்ல பலன் கிடைக்கும். நல்ல உழுத சுத்தமான மண்ணில் விதையிட்டால் நன்றாக முளைத்து வரும்.
ஒரு காங்கிரீட் தர சிமெண்ட் தரையில் விதையை போட்டு முளைக்கலைன்னா எப்படி? குழந்தை பிறக்கும்போது கொஞ்சி விளையாடுவார்கள் ஆங்கிலத்தில். தமிழ் சொன்னால் அதுக்கு ஒத்து வரல. குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு வயதை இறைவன் குறைக்கவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழந்தையினுடைய வயது அருமையாக நிர்ணயிக்கப்படுகிறது. அவை இறைவனால் அந்த சுயம்பாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதை நாம் குறைத்து விடுகின்றோம். எப்படி என்று கேட்டால் உங்களுக்கு நம்பிக்கை வராது, எனக்கு தெரியும். எத்தனை முறை அதை போட்டோ எடுக்கின்றீர்களோ அத்தனை முறை அதனுடைய ஆயுள் பங்கம். போட்டோ பிடிக்காதே என்று சொல்வார்கள். குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்து இப்போ கேமரா அருகில் வைத்து ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் போட்டோ பிடித்து விடுகிறோம். அந்த குழந்தைக்கு என்ன வரும், என்ன நோய் வரும், எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருடம் ஆயுள் குறையும் என்பது எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனால் ஒத்துக்காது. ஏன்னா நல்லது தான் சொல்லணும்னு ஒன்று இருக்குது, நல்லது சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம இப்படி தொட்டு அப்படி லைட்டாக காட்டினாலே கோவப்படுறாங்க. இந்த பேனால் இங்கே இருக்கிற வழி தான் சார் எழுத முடியும், மறுபடியும் எங்கேருந்து ஊற்றுறது? இங்கு ஊற்றி ஆகணும். எங்கிருந்து? மறுபடியும் கடன் வாங்கணும். இந்த உயிர் பிரகாசம், ஞான பிரகாசம், ஜீவ பிரகாசத்தினுடைய தத்துவத்தை நிழல் போட்டாக எடுக்கும்போது அதனுடைய உயிரணுக்கள் இறக்கும், அவருடைய சக்திகள் மங்கும். அதுதான் மூலக்கோளாறு, வளர்ச்சியின்மை, லேட்டாக பேசுவது, தாழ்வு மனப்பான்மை எல்லாமே நாம் செய்கின்றது. தீதும் என்றும் பிறதர வாராது. இப்படி மகான்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த புது வருஷத்தை பற்றி குரு என்ன சொன்னார்? அட குரு ஒன்றும் சொல்லலையா. ஒவ்வொரு வருஷமும் எப்படியெல்லாம் நீங்கள் இருந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், அதனுடைய பலனை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். நம்ம எல்லாருமே இறைவனுக்கு கீழே ஒரு இயங்குகின்ற, அவன் ஆட்டி வைக்கின்றான், நம்ம ஆடுகின்ற பொம்மலாட்டம். அவன் இயக்குகின்றான், நாம் இயங்குகின்றோம். வாத்தியார் எனக்கு பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொல்லியிருக்கார். எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது தலைவரே அப்படின்பேன். எல்லாம் மறந்து போயிடுது, சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு தெரியும்டா, நாங்கள் வரும்போது சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான்டா வருவோம். அப்போ நம்ம லோகத்தினுடைய நம்முடைய சிந்தனையை அவர்கள் நிலைநிறுத்தி ஒரு இடத்துல நங்கூர மாதிரி நிறுத்துறாங்க. அடடா, அவருடைய பேச்சு விட்டு நம்ம எட்டி போனது பிறகு அடடா இதை கேட்கணும்னு நினச்சேன், இதை மறந்துட்டோம்னு நினச்சோம், நமக்கு சிந்தனை வரும். அந்த வார்த்தையை கேட்க விடாமல் தடுத்தது எதற்காக? கெட்ட எண்ணத்திற்காக கிடையாது. இவன் கேள்வியை கேட்டு அதை பெற்றுவிட்டால் அதை செய்து முடிப்பானா என்கின்ற தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதை ஒரு சித்தன் பார்த்து விடுவான். அவன் என்ன கேட்கப் போகின்றான் என்பதும் ஒருவருக்கு தெரியும். அதை இவன்கிட்ட சொல்லிவிட்டால் இவன் செய்ய மாட்டான், செய்வான் என்கிறதும் அவருக்கு தெரியும். குருடனை போய் சொல்லுவாங்க, ஒரு உதாரணமாக, சூரிய நமஸ்காரம் பண்ணியா, நன்றாக முழிச்சுப்பார், ராஜா மாறிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவனுக்கு அறிவு இருக்கா? குருடனை போய் ராஜா மொழியும் முடிக்க சொல்லுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமங்களில் பெரியவங்க பேசுவாங்க. அப்படி இவனுக்கு என்ன தகுதி, என்ன முடியுமோ அதை மட்டும் சித்தன் கணக்கெடுத்து விடுவான். நமது பல கோடி ஜென்மத்தை அப்படி கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் நம்ம கதையை எடுத்துக்குவோம். நான் வாத்தியாரை பார்க்கல சார், எனக்கு கொடுத்து வைக்கல, பாக்கியம் இல்லை, அப்படி நினைக்காதீர்கள். கனவில் பார்த்தாலும் சித்தன் சித்தனே, கனவில் வந்தாலும் பெரும் பாக்கியம். நேரில் பார்ப்பதை விட ஒரு கனவில் வந்து விட்டால் எழுதி வச்சுங்க, அதான் நீங்கள் போன ஜென்மத்தில் எந்த இடத்துல விட்டீங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த இடத்துல அந்த சித்தன், அந்த வாத்தியார், உங்கள் குரு வந்துட்டார். இவ்வளோதான். குரு இல்லை, நான் நேரடியாக பார்க்கல, ஆதிசங்கரர் நான் பிறக்கும்போது இல்லவே இல்லை, கிடையாது கிடையாது, அப்பையும் நாம் இருந்தோம். ஆனால் இப்படி பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்திற்கான விருட்சம் என்ன, மரமானது என்ன? உதாரணமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் ஒன்று உண்டு. உதாரணமாக கேட்டையே எடுத்துக்கொள்ளுங்களேன், பராய் மரம். நமது வாத்தியார் நட்சத்திரம் ரோஹிணி, நாவல் மரம்.
ஹரி 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 ஹரி. இந்த கருடம் வேற நமக்கு வட்டமிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். என்னமோ செய்தி சொல்கிறார், நமக்கு தெரியல. கருட தரிசனம், கருட தரிசனம் பார்த்தால் இப்பொழுது சொல்லுவோம், சம்மந்தமே இல்லை நினைக்கிறேன். அந்த சப்ஜெக்ட் இருக்கட்டும். 1 2 3 4 5. நாகதோஷம் சர்ப்பதோஷத்தை எளிமையாக அதுவே போக்கிவிடும். நமது தலையெழுத்தை மாற்றும் கருட தரிசனம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? மோதிர விரலால், வலது கை மோதிர விரலால் 2 கன்னடத்திலும் மாறி மாறி ஹரி 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 5 தடவை செய்ய வேண்டும். அப்போ நமக்கு ஏதோ ஒரு செய்தியை அந்த லோகத்திலிருந்து, இறைவனிடமிருந்து வாங்கி அனுப்புகிறான் என்பது அர்த்தம். கருடன் பட்ட நிழல், கழுகு பட்ட நிழல், பருந்து பட்ட நிழல், மயில் காலடி வைத்த மண், பசு காலடி வைத்த மண், யானை நடந்து சென்ற மண், செக்குக்கு அடியில் இருக்கின்ற மண், நாணல் அடியில் இருக்கின்ற மண், பாம்பு புத்தினுடைய மண், இன்னும் பல கோடி, அரச மரத்து மண், ஆலமரத்து மண், காவிரிக்கரை மண், சில நதிக்கரையினுடைய புனித மண், மணல், வெளிப்பட்டு பார்ப்போம். இப்பொழுது கருட தரிசனம் பார்த்ததுனால சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஓடும். ஆக முன்னேற்றத்திற்கு உதவுகின்ற, முன்னேற துடிக்கின்றவர்களுக்கு வாழ்க்கைகளுக்கு அந்த வழியை கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அதை கொடுக்கும். அதை கேட்க வேண்டியது ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும். சொல்லுவாங்களே, பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலிப்பை சாகாடும், மயில் தொகையானாலும் அது அதிகமான பாரத்தில் ஏற்றும் பொழுது அந்த வண்டியானது அச்சு முறிந்து கீழே விழும். பார்த்துக்கோங்க, மயில் தொகைக்கு என்ன எடை இருக்கும்? பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெண். போருமா? பெயின் என்கிற ஆங்கில எழுத்து வந்துருத்தா? அப்படி எண்ணி துணிவது கருமம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கேட்க வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்காக நம்ம தடுமாறணும்? கேட்கிறோமே ஒரே தெரியா. ஆக நாளும் கோளும் நல்லவனுக்கு. இந்த திதி, வாரம், யோகம், கரணம், நட்சத்திரம் இவைகளை 5 படிக்கும்போது, தினமும் 8 திசைகளை வணங்கும் பொழுது, அர்க்கியம் விடும்போது அத்தனை தேவதைகள் உங்களுக்கு பலனை அள்ளி அள்ளி கொடுக்கும். நாம் அர்க்கியம் விடும்போது யார் நிற்கின்றார்? எனக்கு வீட்டுக்கு எதுக்க 2 மரம் இருக்குது, பின்னாடி ஒரு செவர் இருக்குது, அப்படி என்று நாம் நினைக்கக்கூடாது. கிழக்கில் உள்ள இந்திர திக்கு தேவதைகள், அக்னி திக்கு தேவதைகள், தர்மராஜ திக்கு தேவதைகள், நைருதி திக்கு தேவதைகள், வருண திக்கு தேவதைகள், வாயு திக்கு தேவதைகள், குபேர திக் தேவதைகள், ஈசானிய திக்கு தேவதைகள் பல லட்சம் கோடி இருக்கின்றன. அவைகள் சந்தோஷம் அடைந்து பரம ஆனந்தம் அடைந்து அந்த தேவதைகள்லாம் புண்ணிய சக்திகளை வைத்திருக்கும், அப்படியே கொடுத்துட்டு போடும். ஆக ஒருத்தன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டான்னா அவனுக்கு சிண்டக்கூடாது. பக்ஷி சாஸ்திரம் தெரிஞ்சவன்கிட்ட நெருங்கி விளையாடாதீர்கள். போருமா? முன்னாடி ஒரு தடவை நம்ம சொல்லியிருக்கோம், பட்சி சாஸ்திரம் முறையாக தெரிந்தவனிடம் விளையாடாதீர்கள். வேருடன் பேசுவான், வேறொருடன் பேசுவான், பட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவனிடம் பகைக்காதே என்று சொல்லியிருக்கின்றார்கள் சித்தர்கள். அப்புறம் என்ன? எல்லோரும் வீட்டில் ஆகாய கருடன் என்கின்ற கிழங்கை வாங்கி கட்டுங்கள். சோத்துக்கத்தாழையை வீட்டிலே வைத்து கொண்டாடுங்கள். கிருஷ்ண துளசி என்கின்ற கருந்துளசியை வைத்து தினமும் வழிபடுங்கள். மஞ்சளும் துளசியும் அருகில் இருக்கும் பொழுது வழிபடுவது நல்லது. அருகில் உள்ள அரச மரங்களை முடிந்த அளவுக்கு தினமும் தரிசனம் செய்வதும், முடிந்தால் வலம் வருவதும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும். தினமும் ஒவ்வொரு விதை எப்படி விளைத்து சிறு செடியாகி, பயிராகி, மரமாகி, விருட்சமாகி, பலன்களை கொடுக்கின்ற, காய்கனிகளை கொடுக்கின்ற மரம் எப்படி வளர்கின்றதோ அப்படி மேல் நோக்கு நாளாக இருக்கின்ற இந்த நாளிலே, இந்த வருடத்திலே, இந்த வருடம் என்பது எங்களுக்கு கிடையாது, இந்த நேரம் 2024 என்கின்ற ஆங்கில தேதி முடிந்து விட்டது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிய, நான் 32ஆம் தேதின்னு நான் வச்சுக்கிறேன், நீங்கள்லாம் 1ஆம் தேதி வச்சுக்கோ, ஜனவரி வச்சுக்கோ. ஆக இந்த நாளானது நமக்கு இரவு பிறக்கவில்லை என்பதும்
சித்தனுடைய கணக்கு, மகான்களுடைய கணக்கு. ஆக இரவில் நாம் செய்கின்ற பூஜைகள் மட்டும் நம்மை பாதுகாக்குமே தவிர, அதை தவிர இரவில் செய்கின்ற எந்த வேலையும் பயணங்களும் பிரயாணங்களும் பாதுகாப்பட்டது என்று 2000 பிறக்கும் போதே சொன்னார். ஓம் ஔம் கிரிஜாத்மஜாய நமகா, அதை ஓதுங்கள் என்று சொன்னார். பல லட்சம் கோடி ஓதுங்கள் என்று. ஆனால் மாண்புமிகு வாத்தியார் சொல்லி அதை செய்ததாக தெரியவில்லை. அதற்கு மறுபடியும் அப்படி சொல்லி அடுத்த இதழை விடும்போது, காருண்ய வள்ளலான சித்தர்கள் உங்களுக்காக அவர்கள் பாடுபட்டு உங்களுக்கு அப்பொழுது கூட தண்டனை கொடுக்காமல், ஏதோ குழந்தைகள் தெரியாமல் செய்துவிட்டது, அதற்காக நாங்கள் பரிகாரம் தேடுகின்றோம் என்று அன்றிலிருந்து இன்றைய வரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் கோடி பேர் இருக்கின்றோம். தெரிந்தவர்களும் சொல்வதில்லை, அது தெரியாதவர்களுக்கும் சொல்லி கொடுத்ததில்லை, சொல்லப்போவதும் இல்லை. 2000 வருஷத்தோடு அது முடிஞ்சு போச்சு சார். போன வருஷம் சொன்ன ஆலயம் வேற, இந்த வருஷம் எந்த கோயிலுக்கு போகணும்? அப்போ போன வருஷத்து கோயிலை விட்டுணும்னு நினைக்கிறீங்களா? தவறு. அதையும் சேர்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. போன வருஷம் உங்கள் குழந்தைக்கு பேர் ஒரு பெயரை வச்சு கிருஷ்ணமூர்த்தி அப்படி என்று கூப்பிட்டீர்கள். குழந்தை 1 வருஷம் ஆயிடுத்து. இந்த வருஷம் அதனுடைய பேரை மாற்ற முடியுமா? மாற்றலாமா? அதே கிருஷ்ணமூர்த்தி தானே. அப்படி அதே கிருஷ்ணமூர்த்தியை சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் 2024 சேர்த்து கொள்ளுங்கள். அது அதனுடைய நமக்கு ஒரு பாடம் கற்பித்துதல், பாடம் புகுத்தியது. கொடுத்த வாய்ப்புகளை நாம் எண்ணி பார்ப்போம். எத்தனை நல்லது செஞ்சுருப்பீங்க, எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க, மாலைய பட்சம் பண்ணையில், நவராத்திரி பண்ணையில் புது புது ஆனந்தம் கிடைச்சிது, விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் பண்ணையிலே, சிவராத்திரி மகா சிவராத்திரி இப்போ பண்ணையிலே போன வருஷம், இந்த வருஷம் பண்ண போகிறோம். மகர சங்கராந்தி கொண்டாடினீங்களே, அதெல்லாம் நமக்கு ஜாலியாக கொண்டாடணும்ல. தீபாவளி, கார்த்திகை, இப்படிலாம் பண்ணோம் இல்லையா? இவ்வளோதெல்லாம் எவ்வளவோ கஷ்டம் வறுமையெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் கொண்டாடி மகிழ்ந்தமே. அதெல்லாம் இல்லை சார். பொட்டி நிறைய பணம் அடுக்கி அடுக்கி வைக்கணும்னு பார்த்தேன். அந்த வைர நெக்லஸ் விலை பேசி முடியும் போது கொஞ்சத்துலேயும் தவறி போயிட்டு. அது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள், சந்தோஷப்படுங்கள். அதை வாங்கி வைத்து கொண்டு எங்கே வைக்கிறது, எப்படி வைக்கிறது, யாரு கொடுக்கறது பெரிய தகராறாகும். பிரிவினை. பங்காளி, பங்காளினா என்ன அர்த்தம்? சொந்தக்காரங்க கிடையாது. நமது கஷ்டத்திலே பங்கு கொள்கின்றவன் தான் பங்காளி. நமது சுகத்தில் பங்கு கொள்கின்ற பங்காளி என்பது நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கொள்வது இல்லை. நமக்கு ஏதாவது இடர்கள் வராமல் இருப்பதும் பாதுகாத்து கொள்வதும், கஷ்டம் வந்ததுக்கு பிறகு செய்கிறதும் பங்காளி கிடையாது. ஒன்றாக இருந்து கஷ்டமே வராமல் இறை நம்பிக்கையோடு ஒரு குரு சொன்னதையே செய்கின்றவர்கள் சேர்ந்து அதில் பங்கு எடுத்துக்கொண்டு நாமும் சேர்ந்து அவர்களுக்கு, அவர்களும் சேர்ந்து நம்முடன் சேர்ந்து, அதுதான் சத்தங்கம். சத்தங்கத்துக்குத்தான் உயர்வு ஜாஸ்தியை தவிர தனியாக செய்வதற்கு உயர்வு மிக குறைவு. பல பேர் சேர்ந்து செய்யும்போது தான் அதனுடைய பலன்கள் எல்லோரும் சொல்கின்றது. அதுக்கு தான் கூட்டு வழிபாடு, நாம சங்கீர்த்தனை. ஒரு சங்கீதம் பாடணும்னா கூட அதற்கு வாத்திய இசைக்கருவிகள் தேவை. அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். தனியாக ஒருத்தர் பாடினால் எவ்வளோ நேரம் கேட்பீங்க? நன்றாக பாடும்போதே 1 மணி நேரமே போர் அடிக்குது. ஒத்த குரலில் பாடினா என்ன இருக்கும்? ராகம், தாளம், அதுக்கு பல்லவி, அனுபல்லவி, ஸ்வரம், உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், தீர்க்கஸ்வரிதம், ஞானஸ்வரிதம், கமகம், இப்படி பல இருக்கின்றபடினால் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தால்தான் அது பரிமளிக்கும். அதுதான் கூட்டு வைபவம், கூட்டு பிரார்த்தனை. இப்படி இந்த வருடம் நமக்கு உதவி செய்கின்ற காவலூர் முருகர், பூலோகநாதர், பூமீஸ்வரர், ஜெகத் ரட்சகர், மண்ணச்சநல்லூர் திருச்சிக்கிட்ட யாரோ கேட்டாங்க, எங்கள் ஊரில் எங்கே சார் இருக்குது? ஐயா, உங்கள் ஊரில் உள்ளதும் நாங்கள் சொல்லணும், எங்கள் ஊரில் உள்ளதும் நாங்கள் சொல்லணும். என்ன? மண்ணச்சநல்லூர் பூமீஸ்வரர் இருக்கார், செவலூர் பூமீஸ்வரர் இருக்கார். என்ன முன்னாடியே பார்த்தோம். திண்டிவனம் வரை மரக்காணத்தில் உள்ள பூமீஸ்வரர், ஒவ்வொரு ஆலயத்திலும் ஜெகதீஸ்வரர், ஜெகத் ரட்சகர், மேல நிலை,
வாஸ்து நாள், ஒவ்வொரு வாரத்திலும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் வருடத்தில் வருகின்ற 8 வாஸ்து நாள். இப்படி இவர்களை வழிபடுவது பூமாதேவிக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அவ்வப்போது குருவருளால் சொல்லப்பட்டு அதை சிறமேற்கொண்டு ஞானப்பத்திர கிரந்தத்திலிருந்து நமக்காக எளிமையான முறையிலே தமிழாக்கம் செய்யப்பட்டு வருகின்ற புனிதமான இந்த ஆன்மீக இதழை கொடுத்து வாங்குவதற்கு அலுப்பு. அதை வாங்கிவிட்டாலும் படிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்படியே காலத்தை கழித்து கொண்டு போனால் என்னைக்கு படிப்பது? சின்ன குழந்தைங்க சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு ஒடுங்கி அடங்கி பாயை பற்றி சும்மா இது வயசான கிரைக்கு இந்த விசவு வேண்டுமா? ஆகையினால் இந்த வருடம் கோழி அரசு செய்கின்றது ஆளுமை. நீங்கள் நினைத்தால் நியாயமான காரியங்களில் வெற்றி பெறலாம். ஆனால் மிக மிக ஜாக்கிரதை, பாதுகாப்பு. எதையும் பெறும்பொழுது அதில் நல்லதும் தீதும் சேர்ந்து வரும். காற்றில் எப்படி தூசுக்கள் மாசுக்கள் வருகின்றதோ அதுபோல கர்மாக்களை தேடிக்கொள்ளக்கூடாது. முடிந்த அளவு அநேகமாக வெளியில் சாப்பிடுகின்றதை தவிர்க்க வேண்டும் என்று பல வருடங்களாக பெரியோர்கள் மகான்கள் கூறிக்கொண்டே வருகின்றார்கள். இப்படி அதை மீறுவதும் போதுதான் அதுவே தொடர் நோயாகவும் வறுமையாகவும் கஷ்டமாகவுமாக வருகின்றது என்பது. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அட நோய் வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? அதை தீர்ப்பதற்கு உடனே ஒரு வைத்தியம். அது வைத்தியம் சொன்னதையும் கேட்கறது கிடையாது. மீறி செய்யும் போது மறுபடியும் பெரிய வைத்தியம். இவர் சரியில்லை, இன்னொருத்தர் பார்ப்போம், அவர் வெளிநாட்டில் இருந்திருக்கார், பெரிய புகழ்ச்சி உள்ளவர், பெரியவர்களுக்கெல்லாம் பார்க்குறார், அது மறுபடியும் செலவு. கடைசியில் என்ன? நமக்கு வறுமை. ஒரு சின்ன நோய், ஒரு தூசி போகாத நோய்க்கு நான் ஒரு இத்தனை லட்சம் செலவு பண்ணி பார்த்துட்டேன் சார். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்தது. ஆக கையில் உள்ள காசெல்லாம் கரைச்சாச்சா, அப்புறம் கடன் வராமல் கஷ்டம் வராமல் எப்படி இருக்கும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். தினமும் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், ஒத்த காலில் நிற்பது, காலை தூக்கி நின்று யோக நிலையில் இருப்பது, இவையெல்லாம் ஆரோக்கியத்திற்கு உகந்த வருடமாக இது இருக்கின்றது என்பதை பலமுறை சொல்லிவிட்டோம். மகான்கள் இன்னும் இதுக்காக புதுசாக எதுவுமே சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றார்கள். குதூகல நந்தி திரு அண்ணாமலையாரை பற்றி சொல்லி கொண்டிருப்பதை பல யுகமாக அகஸ்திய மகரிஷி ஞானப்பத்திர கிரந்தத்தில் இன்றைக்கும் இப்பொழுதும் நாளையும் எழுதி கொண்டே இருக்கிறார், இருக்கப் போகிறார். அப்படி யுகம் கடந்து இன்னும் திருவண்ணாமலையினுடைய புராணத்தை வெகு வேகமாக சொல்லி கொண்டிருக்கின்றார் குதூகல நந்தி. அது இன்னும் முடிஞ்சுதா? அந்த வரலாறு முடிய போகிறதே கிடையாது. ஜெகமெங்கும் புகழ வேண்டும் இந்த ராமனின் கதை. ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லவும் மாறாது. அப்படி லவனும் குஜனும் வழிபட்ட சென்னை அருகிலே உள்ள குறுங்காலீஸ்வரர் அருகில் உள்ள பெருமாள் கோயில். மிக சிறுவராக இருந்த லவனும் குஜனும் தனது குருவிடம் பயின்ற குருகுலவாசம் பயின்ற இடம்தான் கோயம்பேடு. அருமையான சுயம்பரா பார்வதி விருட்சம் உள்ள பெருமாள் கோயில் உங்களுக்கு தெரியும். அதனுடைய பெயரையான நீங்கள் இதில் பதிவு இறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய விருப்பம் இதில் தெரிவிக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு ஆங்கிலத்தில் கமெண்ட் சொல்வீங்களா, அதை சொல்லுங்க. எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம்னா நீங்களும் காது கொடுத்து கேட்குறலா என்னன்னு தெரியும் இல்லையோ. இப்படி ஒவ்வொருவரும் இடம் பொருள்கள் வாங்கும் பொழுது அதற்கான தேவையான பத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரிஜினல், அதாவது நகல் தான் இருக்கிறது என்றாலும் கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் திருவையாறு அருகிலிருந்து 6 மைல் தூரத்திலே மேற்கே உள்ள கடுவெளி சவுந்தரநாயகி ஆகாசபுரீஸ்வரர் கோயிலை வைத்து அடர்த்தியான சாம்பிராணி புகை தூபத்துடன் அபிஷேக ஆராதனை செய்து சுவாமிக்கு கேசரிக்கா ஆரஞ்சு கலர் நிறத்திலே கேசரி காப்பு போட்டு குறைந்தது 3 மணி நேரமான அடர்த்தியான புகை தூபமிட்டு
வழிபடுவதும் மிக மிக எதிர்காலத்திற்கு நல்லது. சொத்து வச்சிருக்கிறவங்களாம் பெரிய ஆள் கிடையாது, நிம்மதியாக தூங்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு கையில் கொஞ்சம் பணம் எடுத்துன்னு போதே பயமாக இருக்கும், பக்கத்தில் யாரானு போட்டுறானான்னு. அதுக்கும் ஒரு கதையை பற்றி நம்ம சொல்லித்தாங்க. வழிப்பறி இல்லாமல் இருப்பதுக்கு ருத்ரகங்கை ஆபசகாயா, ருத்ரகங்கை ஆபசகாயா என்று பல முறை 1000 முறை 108 தடவை ஓதிக்கொண்டே செல்லும்போது பயணங்களில் பாதுகாப்பு. ருத்ரகங்கை ஆபசகாயா சரணம் சரணம் சரணம். என்ன பணங்களை, காசு பணங்களை கொடுத்து வாங்கும்பொழுது பூர்வ உத்தராதன ஆகர்ஷ்ண சாதனாமிரதம் சரணம் சரணம் சரணம். உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய லிங்கத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவலிங்கத்தை அதன் மேல் வைத்து அட்டைப்படத்து ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்டு டேபிளில் வைத்து அதன் மேல் வைத்து உங்களுடைய பணப்புழக்கத்தை செய்து பாருங்கள். தரித்திரம் என்பது வராது. இப்படி வைகுண்ட வாச பெருமாளை வழிபடுங்கள். குறுங்காலீஸ்வரர் கோயிலில் இப்படி திருமணங்களை கோயிலில் ஆலயங்கள் செய்வது தான் எதிர்காலத்திலும் எப்பொழுதும் நன்மை பயக்கும். வீடுகளிலோ அந்த காலத்தில் வீடுகளிலே தான் செய்தார்கள். இப்போது பொதுவான திருமண மண்டபத்தில் செய்கின்றார்கள். எத்தனை வெற்றி பெற்றது, எத்தனை வெற்றி பெறவில்லை என்பது அவரவர்களுக்கு தெரியும். யாரையும் நாம் குற்றம் சாட்டக்கூடாது. சாடி பயனில்லை. ஏன், அக்கம் பக்கத்து உறவினர்கள் அவர்களுக்கு பயந்து 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 பெரிய திருமண மண்டபத்தை பிடித்து திருமணம் செய்து அவர்களை உபசரித்து அனுப்பிவிட வேண்டிய கடமை அந்த மாதிரி நிலைமையில் நாம் மாட்டிக்கொண்டு கொள்ளணும் என்று நிறைய பேருக்கு தெரியுது. அவங்க தான் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. சம்மந்தி வீட்டில் கோச்சிப்பாங்க, அவங்க வீட்டில் 420 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தரை ஒருத்தர் சாடிக்கொண்டு அந்த திருமணமானது எங்கோ போய் சம்பந்தம் இல்லாமல் வழக்காடு மன்றத்தில் நிற்கின்றது என்று பல கேள்விகள் பார்வைகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். புனிதமான திருமணத்தை இப்படி முதல் நாள் இரவு சீட்டாட்டம் ஆடிவிட்டு அதே கைகளினால் அக்ஷதை தொட்டு ஆசீர்வாதம் செய்கின்றவர்களும், புனிதமே இல்லாத இடங்களிலே திருமணத்தை நடத்திவிட்டு காதுகளுக்கு இனிமை தராத ஓசைகளை எழுப்பிய இடத்திலே திருமணம் செய்வதும், திருமண மேடையிலே உள்ள தேவதைகளை அவமதித்து கால்களிலே காலணியை போட்டுக்கொண்டு செல்கின்ற நடைமுறையும் எந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. பயந்து பயந்து செய்கின்றவர்களுக்கே கொஞ்சம் சோதனை. ஆனால் அவர்கள் ஜெயமாக இருப்பார்கள். ஒரேடியா நான் இப்படி தான் பண்ணுவேனாக்க, நான் நேற்று பேசுகிறேன், இன்னும் கெட்டு போகிறேன், நீ என்னையா பந்தயம் கட்டுற. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள ஆலயங்களை அடிக்கடி வழிபடுவதும், அருகில் உள்ளவருக்கு தகவல் தெரிவித்து மாறி மாறி அவர்களுக்கு நீங்களும் உங்களுக்கு அவர்களுமாக செய்வதும் இந்த வருடத்திற்கு ஏற்றம் தரும் நல்ல நாள். நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு பலனாக திரும்பி 1க்கு 4ஆக வரும். ஆனால் நல்லதை மட்டும் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வருடத்தினுடைய பலாபலன்களை இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து போய், இந்த உத்திராடம் எத்தனாவது பாதத்திலே வந்தது, இதனுடைய மகாதசை என்ன, பரணி, பூரம், பூராடம், சுக்கிரதசை, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், சூரிய மகாதசையிலே இந்த ஆண்டானது பிறந்திருக்கிறது. இதனுடைய பலன் எத்தனை வருஷம் நிற்கிறது. சூரிய மகாதசை பேலன்ஸ் ஆஃப் தசை, மீதி இருப்பு என்னவென்று ஆழ்ந்து பார்ப்போம். இதற்கும் நமக்கு ஜோதிடத்திற்கும் ஜாதகத்திற்கும் இது பொது பலனாக கொடுக்கப்படுகிறதை தவிர தனி ஒருவருக்கு இது இல்லை என்பதை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இது எந்த ராசிக்காரர்களுக்கு உயர்வோ தாழ்வோ, இதனால் பீதியோ பயமோ கொள்ள வேண்டாம் என்றும் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான நாம் ஆத்ம விசாரம் செய்து நாம் உங்களுடன் சேர்ந்து பேசுவது போல இதை பேசுகின்றோம். இதில் நிறைய விஷயம் தெரிந்த பெரியவர்கள், அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரிய இதில் ஆண்களோ பெண்களோ என்று கிடையாது. எத்தனையோ அறிவு ஜீவுகள் இன்னும் தன்னை யாரென்று வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் மிக பணிவுடன் மறைந்த இடத்தில் இருக்கின்றார்கள். சொல்லுவாங்க இல்லையா, கூரைக்கூடம் கூத்தாடும், நிறைகுடம் நிற்கும் என்று. ஆகையினால பாயப்பழந்துட்டு நம்ம அண்ணாந்து பாரு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு அப்படியெல்லாம் நம்ப வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுவதே நல்லது. தீதும் நன்றும் பிறதர வாராது. நாம் செய்ததே நமக்கு பலன்.
அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.